நண்பர்களே, சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலை கூடுவாஞ்சேரி. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே தைலாவரத்துலேருந்து வண்டலூர், அதாவது கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் வரைக்கும் இருபுறமும் புதிய சாலை போட்டாங்க. நல்லா பல டபுள் லேயர் போட்டாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்தில் பேஞ்ச மழையில் பிச்சுக்கிச்சு ரோடு, சேதம் அடைந்து விட்டது. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே என்னமோ தான் பேட்ச் ஒர்க் போட்டாங்க. பாருங்க, அங்கங்கே பள்ளமாகி போச்சு. பேட்ச் ஒர்க் போட்டாங்க. ஓரளவுக்கு இருந்தது பேட்ச் ஒர்க், அப்புறம் நல்லா இருந்தது. மீண்டும் இப்போ இந்த 2-3 நாளாக ஒரு வாரமாக பெய்யுதில்ல மழை, எல்லாம் பிச்சின்னு போயிடுச்சு. என்ன சொல்கிறது, ராத்திரிலலாம் வண்டியே ஓட்ட முடியல. ஏன்னா திடீர்னு பள்ளம் ஆயிடுச்சுல, எங்கே பார்த்தா திடீர்னு பள்ளம் வருது. எங்கே எப்படி போகிறது, என்ன ஏது ஒன்றுமே தெரில. சரி, நம்ம கார் ஓட்டுறோம், நம்ம கூட விடுங்க, நம்மளுக்கு கூட பொருள் தான் சேதமாகும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 2 வீலரில் ஓட்டுறவங்களாம் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த ஒவ்வொரு பள்ளமும் குறைஞ்சபட்சம் 1/2 அடி இருக்குதுங்க. 1/2 அடி 1 அடி சுற்றளவு வட்டம் இருக்குன்னு வச்சிங்களேன். அது கம்மி. நம்ம வண்டிக்கு வரி கட்டுறோம். ஒவ்வொருவரும் இருசக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வண்டிக்கு வரி கட்டுறோம். அது இல்லாமல் டோல்கேட் போட்டு அங்கங்கே வந்து நாகரிகமாக கொள்ளடிக்கிறாங்க. சரி, அதெல்லாம் பண்ணி போட்டோம். தேசிய நெடுஞ்சாலைன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான சாலை. இது எவ்வளோ ஒரு கேவலமாக இந்த ரோடெல்லாம் இருக்குது. வயிறு எரியுது. நம்மளுடைய பணம் எப்படியெல்லாம் வீணாகுது பாருங்கள். வயிறு எரியல, எல்லாம் ஊழல் தான். எவனுமே இங்கே சரி கிடையாது. எல்லாம் அயோக்கிய பயலுங்களாக இருக்கிறானுங்க. என்னத்த பண்ணுறது, வயிறு எரியுதுங்க. ஒவ்வொரு முறையும் வண்டியை ஓட்டும் போது வயிறு எரியுதுங்க நம்மளுக்கு. எப்படிலாம் மக்கள் வரி பணங்களை வீணடிக்கிறாங்க. வீணடிக்கல, கொள்ளை அடிக்கிறாங்க. அவன் பேக்கெட்டை நிரப்புறதுக்கு ரோட்டில் கொள்ளை அடிக்கிறான். ஒரு உயிர் போச்சு. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்தாங்க நம்மளுக்கு தெரில. நம்ம கண்ணு முன்னாடி யாரும் விழலை. ஒரு உயிர் போனாலும் திருப்பி கொடுக்க முடியுமா அவனுங்களால? எல்லாத்துக்கும் நம்மக்கிட்டேருந்து வாங்குறானுங்களே பணம். அதுக்கேற்ற வேலையை செய்யணும்ல. 10 ரூபானா 9 ரூபா செலவு பண்ணிட்டு 1 ரூபா பாக்கெட்டில் போட்டால் பரவாயில்ல. இவங்க 9 ரூபா செலவு பண்ணுவாங்களான்றது தெரில. 1 ரூபா ஒன்றும் செலவு பண்ணுவாங்க. 9 ரூபா 9 பேர் பாக்கெட்டு போகும்போது அந்த அளவுக்கு தான் இருக்குது லட்சணம் ரோடு. இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ நான் ஒரு இடம் காட்டுறேன். கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி இருக்கிற சிக்னல் இது. ஸ்கூல் பஸ் ஸ்டாப்புன்னுவாங்க. அதை பாருங்கப்பா. பள்ளம் தெரியுதுங்களா? எவ்வளோ பெரிய பள்ளம் பாரு. பள்ளத்தில் வெள்ளம். தேசிய நெடுஞ்சாலை. ஆனால் வெளிநாட்டுக்காரன் வரான்னு வச்சிங்களேன், முதல்ல சாலையில் தான் பயணிப்பாங்க. இந்த சாலை லட்சணத்தை பொறுத்து தான் நாடு இவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்றத அவங்க வந்து நினைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சாலையில் பயணித்து தான் மற்ற இடத்துக்கெல்லாம் போவாங்க. அந்த சாலையே இவ்வளோ கேவலமாக இருக்கும்போது நம்ம நாட்டை எவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க. கொஞ்சம் பாருங்கள். திருந்துவாங்களான்னு நான் தெரியல. திருந்த மாட்டாங்க. என்னை விட எவ்வளோ பேர் எத்தனையோ மோசமாக வீடியோலாம் போட்டிருப்பாங்க. திருந்த மாட்டானு எவனும். ஏக போயிடுங்க. வயிறு எரியுதுங்க. ஏங்க, நம்ம பணங்க இது. நம்மள பணம், நம்ம உழைக்கும் வர்க்கத்தோட பணங்க இது. வயிறு எரியாது. நன்றி, வணக்கம்.